ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கேப்சிகம் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். க்யூபாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அது கூட க்யூப்ஸாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். நல்லா வதக்கணும். ஆனியனும் கேப்சிகமும் இது நல்லா வதங்கட்டும். இந்த கிரேவி வந்து ஒரு மல்டி பர்பஸ் கிரேவின்னு சொல்லலாம். நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை, புலாவ், கீ ரைஸ் இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அப்புறம் சாதம், வெறுமன சாதத்தில் கொஞ்சம் கிரேவி போட்டு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்பளமோ சிப்ஸோ வச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு சூப்பரான கிரேவி இது. ரொம்ப ஈஸியாக கூட பண்ணிடலாம் ஒரு 5 மினிட்ஸில். புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கிறோம். இப்போ ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌனாக ஆகணும். கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது வெங்காயம் வதங்க ஆரம்பிக்குது. ரொம்ப ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் கடல மாவு போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போது ஒரு பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசியணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும். இப்போ வந்து நம்ம 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறோம். 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், சிட்டிகை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு 1 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். புளிப்பு இல்லாமல் கெட்டியான தயிர். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அந்த கிரேவியோட ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் கிரேவியை. இப்போது கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயமும் கேப்சிகமும் அதை சேர்த்துக்கணும். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். மிக்ஸ் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டணும். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.